பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 13வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது பாடின அருமையான சங்கீதத்தில் உள்ள ஒரு வார்த்தை, உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இந்த சங்கீதத்தை தாவீது ஆரம்பிக்கிறதை எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர், என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இப்படி பல கேள்விகளோடு, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே, இப்படி பல கேள்விகளோடு இந்த சங்கீதத்தை ஆரம்பித்தாலும் இதே சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிற வார்த்தை தான், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூழ்நிலை என்பது ஆமென் எப்பொழுதும் ஒரே போல இருக்காது. விசேஷமாக இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பல நேரத்தில் இதே போல் சோர்ந்து போவது உண்டு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன், அப்படி இருக்க என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, இப்படி ஒரு நெருக்கம், இப்படி சிலர் எதிராக எழும்பி வருகிறார்களே என பல நெருக்கமான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இப்படிப்பட்ட கேள்விகளும் எழும்பும். எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் நீங்கள் மறந்திருப்பீங்க, எதுவரைக்கும் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான், எதுவரைக்கும் இந்த பிரச்சனை, எதுவரைக்கும், எவ்வளோ நாள், இப்படி பல கேள்விகள் எழும்பும் போது ஆமென் இது நடுவில் தாவீது என்ன சொல்லுகிறார், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று. ஆமென் இது நடுவில் தான் தாவீது எதை நினைக்கிறார் தெரியுமா? கர்த்தர் அவனை இரட்சித்ததை, கர்த்தர் அவனை மீட்டு கொண்டதை. தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு தந்த இரட்சிப்பு என்பது அழியாதது. ஆமை நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும் என்று தாவீது இன்னொரு சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த பூமியிலே உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா. சூழ்நிலைகள் சில நேரத்தில் சத்துருவின் கை நம்மில் ஓங்கினது போல தான் இருக்கும். ஆனாலும் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒருபோதும் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தால் இந்த நாளை நாம் கண்டிருப்போமா? நிச்சயமாய் அல்லவே. எத்தனை முறை தாவீதுக்கு நேராக சவுல் ஈட்டிகளை எறிந்தான், அதில் ஒன்று அவன் மேல் பட்டிருந்தா கூட தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கவே முடியாது. ஆமேன். கர்த்தர் கிருபையாய் நம்மை காக்கிறார். ஏன்? இந்த மண்பாண்டத்துக்குள்ளே அந்த விலையேறப்பட்ட பொக்கிஷமாகிய இரட்சிப்பை தேவன் நமக்கு தந்து, அந்த இரட்சிப்பினால் அந்த மீட்கப்பட்ட ஆத்துமாவை உள்ளே வைத்து தேவன் காத்து வருகிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது நம்ம எதை நினைக்கணும் தெரியுமா? தேவன் தந்த இரட்சிப்பை. அதை நினைத்தால் இந்த கேள்விகள் நடுவிலும் நம்முடைய இருதயம் களிகூரும். கர்த்தர் அப்படி ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியாக்குவாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் பல நேரத்தில் நீர் தந்த அந்த விலையேறப்பட்ட இரட்சிப்பை மறக்கிறோம். எதுவரைக்கும் என்ற பல கேள்விகளோடு இந்த சங்கீதத்தை தாவீது தொடங்கினாலும் உம்முடைய இரட்சிப்பை எண்ணும் போது இருதயம் களிகூறுகிறதே. அதே போல நீர் தந்த இரட்சிப்பை எண்ணி களிகூர்ந்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.